ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். விடையை கண்டுபிடித்து கூறு, வரும் டிஎன் டெட் பேப்பர் 2 தேர்வில் வெற்றி பெறு. அந்த தலைப்பில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஆன்சர் மறுநாள் வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் டெட் பேப்பர் 2 பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜியில் நினைவும் மறதியும் அந்த டாப்பிக்கில் இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இன்று நம் எதிரே தோன்றும் நிகழ்ச்சியை கண்டு இதனை நாம் முன்பே அறிந்துள்ளோம் என்று அடையாளம் காண்பது. ஆப்ஷன் ஏ மீட்டுணர்தல், ஆப்ஷன் பி மீட்டு கொணர்தல், ஆப்ஷன் சி மீளாய்வு, ஆப்ஷன் டி நினைவில் இருத்தல். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மீட்டுணர்தல். இன்று நாம் எதிரே தோன்றும் நிகழ்ச்சியை கண்டு இதனை நாம் முன்பே அறிந்துள்ளோம் என்று அடையாளம் காண்பது. இப்போ நம்ம எதிர தோன்றும் பொருளை வச்சுட்டு அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு அடையாளம் காண்பது மீட்டுணர்தல். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், டேஷ் நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ புகைப்பட, ஆப்ஷன் பி உபகதை, ஆப்ஷன் சி சாதாரண, ஆப்ஷன் டி தனித்துவம். இல்லை எது வரும்? ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். சாதாரண நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், குறுகிய கால நினைவில் சேமிப்பு அளவு. ஆப்ஷன் ஏ 6 ± 2 துண்டுகள், ஆப்ஷன் பி 5 ± 2 துண்டுகள், ஆப்ஷன் சி 4 ± 2 துண்டுகள், ஆப்ஷன் டி 7 ± 2 துண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 7 ± 2 துண்டுகள். இப்போ குறுகிய கால நினைவு, குறுகிய காலத்தில் இவ்வளோ தான் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலே 7 ± 2 துண்டுகள், இல்லைனா 7 + 2 எவ்வளோனா 9. அதே மாதிரி 7 - 2 எவ்வளோனா 5. அப்போ 5 to 9க்குள்ளே இருக்கும். குறுகிய கால நினைவில் உள்ள சேமிப்பு அளவு எவ்வளோ இருக்கும்? மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குன்னு சொல்லணும். இது மாதிரி தனித்தனியாக கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். மினிமம் எவ்வளோ இருக்கும் குறுகிய கால நினைவில் சேமிப்பு அளவு? துண்டுகள்னு கேட்கலாம், இல்லை உருப்படிகள்னு கேட்கலாம், இல்லை எண்ணிக்கைன்னு கூட கேட்கலாம். நினைவு வீச்சு எண்ணிக்கைன்னு கூட கேட்கலாம், இல்லை நினைவு வீச்சு எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். இப்போ மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குன்னு சொல்லலாம். இல்லை இப்படியே கூட 7 ± 2 துண்டுகள்னு சொல்லலாம், 7 ± 2 உருப்படிகள்னு சொல்லலாம், இல்லை எண்ணிக்கையில் 7 ± 2 அளவுன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின், குறுகிய கால நினைவு என்பது 7 தொடர்பற்ற துண்டு தகவல்களை டேஷ் வினாடிகள் வரை வைத்திருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 20. என்னன்னா குறுகிய கால நினைவில் நம்ம 7 தொடர்பற்ற துண்டுகள் இப்போ பார்த்தோம்ல 7 7 + 2 7 ± 2 7 + 2 9 7 - 2 5ன்னு பார்த்தோம் இல்லையா? அதை எத்தனை வினாடிகள் வரை நினைவில் வைத்திருக்க முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 20 வினாடிகள் அல்லது 20 நொடிகள் கூட சொல்லலாம். 20 வினாடிகள் வரை தான் நம்மளுடைய நினைவில் வைத்திருக்க முடியும். குறுகிய கால நினைவுன்னு கேட்டாலே 20 நொடிகள் தான் ஆன்சர் போடணும். புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 20 வினாடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் நினைவில் இருக்கும்போது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும். ஆப்ஷன் ஏ குறுக்கீடு, ஆப்ஷன் பி சுவடு சிதைவு, ஆப்ஷன் சி சிதைவுகள், ஆப்ஷன் டி குறியீட்டு நிலை. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். சிதைவுகள் அதுக்கு தான் ஆன்சர் ஆப்ஷன் சி.
சிதைவுகள் சிதைவுகள் நினைவில் இருக்கும்போது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும். இதான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து நாளை வீடியோவில் அடுத்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் சைக்காலஜிலேருந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.